வல்லரசுகளின் தலைவன் சம்பவம் செய்ய போகும் இந்தியா. ட்ரம்ப் முதல் ட்ரூடோ வரை மோடிக்கு போட்ட போன் கால். உலக அரங்கில் இந்தியா இன்று ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுத்திருப்பதையும், குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடியின் உலகளாவிய செல்வாக்கையும் தற்போதைய புவிசார் அரசியல் சூழல்கள் அப்பட்டமாக பறைசாற்றுகின்றன. எரியும் நெருப்பு வளையத்திற்குள் சிக்கியுள்ள மேற்கு ஆசியாவும் ஈரான் இஸ்ரேல் மோதல்களும் உலக பொருளாதாரத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கும் வேளையில் உலக நாடுகளின் ஒட்டுமொத்த பார்வையும் இந்தியாவின் பக்கம் திரும்பியிருப்பது சாதாரணமான ஒன்றல்ல. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடனான பதற்றத்தை தணிக்கவும் ஒரு சுமூக பேச்சுவார்த்தையை முன்னெடுக்கவும் பிரதமர் மோடியின் உதவியை நாடியிருப்பது சர்வதேச விவகாரங்களில் இந்தியாவின் மத்தியஸ்தர் என்ற அங்கீகாரத்தை உறுதிப்படுத்துகிறது. அதேபோல பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரான் தொலைபேசி வாயிலாக பிரதமர் மோடியை தொடர்பு கொண்டு மேற்கு ஆசியாவில் ஏற்பட்டுள்ள மனிதாபிமான சிக்கல்கள் மற்றும் போர் சூழல் குறித்து தீவிரமாக ஆலோசித்ததுடன் ராஜதந்திர ரீதியிலான தீர்வுகளை காண இந்தியா தலைமை ஏற்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஈரானை பொறுத்தவரை தனக்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் இடையிலான விரிசலை சரி செய்ய தகுதியான ஒரே நாடு இந்தியாதான் என்பதில் உறுதியாக இருக்கிறது. போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் இந்தியா ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை அளிக்க வேண்டும் என ஈரான் வெளிப்படுத்தியுள்ள ஆர்வம் மோடியின் மீது அந்நாடு கொண்டிருக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கையை காட்டுகிறது. வியக்கத்தக்க வகையில் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவும் கூட உலக அமைதிக்கும் போரை நிறுத்தவும் பிரதமர் மோடியின் தலையீடு அவசியம் என்று குறிப்பிட்டிருப்பது இந்தியாவின் வளர்ந்து வரும் ராஜதந்திர வலிமையை உலகிற்கு உரக்கச் சொல்கிறது. வல்லரசு நாடுகள் முதல் வளர்ந்து வரும் நாடுகள் வரை அனைத்தும் மோடியை ஒரு நிவாரண சக்தியாக பார்ப்பது பாரதம் இன்று உலகிற்கு ஒரு விஸ்வகுருவாக உருமாறி வருவதையே பிரதிபலிக்கிறது. இந்தியாவின் நடுநிலையான வெளியுறவு கொள்கையும் இது போருக்கான காலம் அல்ல என்ற பிரதமர் மோடியின் தீர்க்கமான முழக்கமும் இன்று உலக தலைவர்களின் வேத வாக்காக மாறியுள்ளது. எந்த ஒரு தரப்பிற்கும் சாதகமாக செயல்படாமல் உலக அமைதியே பிரதானம் என இந்தியா எடுத்து வரும் உறுதியான நிலைப்பாடு மோடியை ஒரு மிகச்சிறந்த உலகளாவிய தலைவராக நிலைநிறுத்தியுள்ளது. ஒரு காலத்தில் மேலை நாடுகளின் முடிவுகளுக்காக காத்திருந்த நிலை மாறி இன்று உலகின் மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு கூட தீர்வு காண இந்தியாவை நாடி வரும் சூழல் புதிய பாரதத்தின் எழுச்சியையே காட்டுகிறது.